கைஸ், ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேருக்கு இந்த ஒரு கேள்வி வராமல் இருந்திருக்காது. என்னன்னா, எனக்கு மாத்திரம் ஏன் அப்படி நடக்குது? ஸோ நான் பை பண்ணாக்க அது வந்துட்டு செல் ஆகுது, நான் செல் பண்ணாக்க அது பை ஆகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். பட் இதுக்கு ஆன்சர் வந்துட்டு சும்மா இந்த க்ரீன் கலர் கேண்டிலை பார்த்துட்டு பை பண்ணுறவங்க, ரெட் கலர் கேண்டிலை பார்த்துட்டு செல் பண்ணி அந்த கேம்பிளிங் பண்ணுறவங்கள பற்றி நான் பேச விரும்பலை. நீங்கள் ட்ரேடிங் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு சப்போர்ட் அண்ட் அனலைஸாக உங்களுக்குன்னு ஒரு வழி இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப ஏன் அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்பேன். நானும் அதே மாதிரி பல கேள்வி கேட்டிருக்கேன். பட் அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே ட்ரேடிங் நீங்கள் நினைக்கிற மாதிரி நடந்துகிட்டே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ட்ராப் வச்சுருக்காங்க ட்ரேடிங்கில், அந்த இன்ஸ்டியூட்லாம் வந்துட்டு. ஸோ அவங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ட்ராப் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு ஒரு தடவை நம்ம பை பண்ணுறோம்னா, இந்த இடத்துல போனால் அது செல் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல செல்லை ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் வந்துட்டு அது உங்களுக்கு பை ஆயிரும். ஸோ அதுக்கு தான் நான் வந்துட்டு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்க, நம்மளுடைய